அன்பு செல்வங்களே, உடன்பிறப்புகளே, குழந்தைகளே, உங்கள் அனைவருக்கும் குழந்தைகளே முதல்ல உங்களுக்கு சொல்கிறேன், உங்கள் அனைவருக்கும் தாத்தாவின் ஆசீர். பிறகு எல்லோருக்கும் என்னுடைய வணக்கம். இந்த காலங்காத்தால் எனக்கு ரொம்ப கவலையாக இருக்குது. வெட்கக்கேடாக இருக்கிறது. என்னவளும் இல்லை இந்த திருநாட்டில், அன்பர்களே. தண்ணீர் பிரச்சனை, தண்ணீர் தண்ணீர் தண்ணீர். ஒருத்தர் என்ன பண்ணலாம், ஒரு குடம் தண்ணியை தலைமையில் வச்சுக்கின்னு தண்ணி இல்லை தண்ணி இல்லை தண்ணி இல்லைன்னு ஊரெல்லாம் டமாராச்சுக்க. பிளேட்டில் சாப்பாடு வச்சுக்கின்னு இருக்குது எடுத்து சாப்பிடாம பக்கத்து வீட்டுக்காரர்கிட்டயோ மாத்தான் கிட்ட போயிட்டு, மா சாப்பாடு கொடுமா, பிளேட்டில் சாப்பாடு இருக்குதுப்பா, தலைமையில் தூக்கி தண்ணியை வச்சுன்னுக்கிறான், எனக்கு தண்ணி இல்லைன்றான், பிளேட்டில் சாப்பாடு வச்சுக்கின்னு சாப்பாடு இல்லைன்றான். நமது அறியாமையை பாருங்கள். நான் யாரையும் குறை சொல்லவில்லை, என்னோடு சேர்த்து சொல்கிறேன். அவமானம். உலகத்தில் தண்ணிக்கு பஞ்சமே கிடையாது. உலகத்தில் முக்கால் பாகம் தண்ணி இருக்குது, நம்ம இருக்கிறது ஒரு கால் பாகம் தான். இது பழைய கதை. கதை தான் பழசத்தது, ஆனால் நம்ம அதை பயன்படுத்தாமல் இருக்கிறோம். நம்ம உலகத்தில் முக்கால் பாகம் தண்ணி இருக்குது. வேறு எந்த உலோகத்துலேயும் அந்த மாதிரி வசதி இல்லை, தண்ணி இல்லை. அங்கே நம்ம உலகத்தில் தண்ணி இருக்குது. தண்ணி இருந்துக்கணும், அதை எடுத்து பயன்படுறதுக்கு நம்ம சிந்திக்கலை. மழை வந்துச்சா தண்ணிப்பா, ஏரி ரொம்பச்சா தண்ணி, ஏரி காஞ்சிச்சா தண்ணி இல்லை, ஏடு பிச்சை வாங்க, அவங்ககிட்ட போய் கேளு, இவங்ககிட்ட கேளு, ஊரை விட்டு ஓடுங்க, தண்ணி இல்லை. ஏன்பா இந்த பொழுப்பு? கடலில் இருக்கிற தண்ணி எடுத்துகிட்டு வாங்க. எங்கே பார்க்குது கடல்? வேறு லோகத்தில் இருக்குது. நம்ம அதை தாண்டி போனாக்கா பக்கத்து ஸ்டேட்டில் இருக்குது. இந்த பக்கம் நம்ம ஸ்டேட்லேயே, கர்நாடகா ஸ்டேட்லேயே அண்ணாடிக்கு தண்ணி. இந்த பக்கம் போனால் கேரளாவில் தண்ணி இருக்குது. நம்மளை சுற்றி தண்ணிக்குது. அங்கேருந்து ஏன் தண்ணி கொண்டாடக்கூடாது? உப்பு தான்ப்பா, தண்ணியில் உப்பு தான் இருக்கும். சோறில் உப்பு இல்லையா, சாப்பாட்டில் உப்பு போட்டு சாப்பிட்லையா? அதே மாதிரி தண்ணியில் உப்பு இருக்குது. அந்த தண்ணி பிரித்து எடுக்கலாம். பிரித்து எடுத்துட்டு தாராளமாக தண்ணியை பயன்படுத்தலாம். தண்ணியில் நம்ம யோசிச்சுக்கிறோமே. நான் யாரை குறை சொல்கிறது? நம்ம நாட்டில், நம்ம இந்த உலகத்தில் ஒரு நல்ல அறிவாளிங்க இல்லை, ஒரு சயின்டிஸ்ட்டுங்க இல்லைன்னு சொல்லலாமா? நிறையா இருக்கிறாங்க. ஆனால் இது விஷயமா அவங்க அக்கறை செலுத்தலை. அக்கறை சேர்த்து ரெடியாக இருக்கிறாங்க, அக்கறை செலுத்துறதுக்கு ரெடியாக இருக்காங்க. அதை யோசிச்சு நான் தலையில் வரல. நான் சொல்கிறேன் உங்களுக்கு, விஞ்ஞானிகளே, அறிவாளிகளே, நம்மக்கிட்ட தண்ணி இருக்குது, அதை எடுத்துகிட்டு வாங்க. ட்ரெயின் போகிறதுக்கு கேனல் போர் பண்ண போகிறான்ல, அந்த மாதிரி போர் பண்ணு. இங்கேருந்து கடல் எங்கே இருக்குது அவ்வளோத்துக்கு போர் பண்ணு. எந்த தடையும் இல்லை, பாதுகாப்பாக அங்கே இருக்கிற தண்ணி கண்ணா அதை ஃபில்ட்ரு பண்ணு. தண்ணியில் இருக்கிற உப்பை எடுக்கிறதுக்கு உனக்கு சக்தி இல்லைனாக்கா நம்மளுக்கு ரொம்ப அவமானம் சார். நம்மளுக்கு அவமானம். நான் யாரையும் குறை சொல்லலை. அதனால் நம்ம அதுக்காக முயற்சி பண்ணலாம். அந்த கடல் தீரை கண்ணாந்து அதை சுத்தப்படுத்திக்கிற அதிக தண்ணி
அதிக தண்ணி கிடச்சிரும். ஓகே, விஷயத்த சொல்லிட்டேன். அதை பற்றி சிந்திக்கிறவங்க சிந்திக்கிட்டோம். அதுக்குன்னு சிந்திக்கிறதுக்கு ஒரு டிபார்ட்மெண்ட்டே உருவாகட்டும். அவங்க அதுக்காக வேலை செய்யட்டும். என்னால் சொல்ல முடியும், ஏ ஊருக்கு உபதேசம் பண்ணாதப்பா, நீ சரியா முன்னால் ஆகுதா? என்னால் எப்படிப்பா ஆகும்? இவ்வளோ பேர் வேலை செய்யறதுக்கு என்னால் முடியுமா? இந்த அரசாங்கத்தால் தான் முடியும். வேணும்னா நம்மளுக்கு கொடுக்குற கொஞ்சம் சலுகையெல்லாம் கம்மி பண்ணிக்கின்னு அந்த தண்ணீர் கிணறுத்துக்கு அந்த பணத்தை உபயோகிங்க. வணக்கம்.